இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாத்ரோ அவர்கள் வந்து ரஷ்யாவுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறது தான் பொதுவா வைக்கக்கூடிய பார்வை. இப்ப ரஷ்யா தான் அந்த வெனிசுலாவுக்கு ஆயுதங்கள் எல்லாமே கொடுக்கறதாவும் தெரிய வருது. ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து தான். இது ஒரு போர் சூழல் தானா ஃபாதர்? உறுதியாக போர் சூழல். இல்லைன்னா ஒரு ஜெரல்ட் ஆர் ஃபோர்டு கப்பல்ங்கிறது நான் சொல்றேன் இல்லைங்களா, அது வந்து ஏறக்குறைய 2400 விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கான அது ஒரு நடமாடும் பெரும் தீவு. இல்ல நாடுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 16,000 போர் வீரர்கள் அதுல. ஆமாம், அது ஒரு நடமாடும் நாடு. அப்படி ஒரு கப்பலை வந்து அது சமீப காலத்துல எங்கேயுமே டிப்ளாய் பண்ணது இல்லை. ஸோ லத்தீன் அமெரிக்காங்கிற தென் அமெரிக்கா தான் ஒரே அவங்க வட அமெரிக்கா அது ஒரே நில அளவில் ஒரே தானே வந்து. ஸோ அந்த லாட்டின் அமெரிக்கால தன்னுடைய ஜியோ பாலிட்டிக்கல் பவரை அமெரிக்கா மீண்டும் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வருவாங்க. அவங்க திரும்ப வந்து உலகத்தில் தங்கள் அதிகாரத்தை தங்கள் மசில் பவரை காட்ட வர்றதுக்கு முன்னாடி அருகாமையில் இருக்கிற நாடுகளை அவங்க மொழியில சொல்லணும்னா இந்த சீனா இவங்களை வந்து சுத்தப்படுத்த விரும்புறாங்க. இவங்களெல்லாம் சுத்தப்படுத்தி தங்கள் கொள்கைக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனை கொண்ட தலைவர்களை அதிகாரத்தில் அமர்த்த விரும்புகிறார்கள்.